ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நெல் சாப்பாட்டுக்காக வருஷத்துக்கு தேவையான அரிசியை வீட்டிலேயே அவிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அது எப்போதும் வருஷம் வருஷம் உள்ள வழக்கம். ஸோ இப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவிக்கல. அது மழை வந்துச்சு, நமக்கு வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, நெல்லெல்லாம் வாங்கி வச்சுருந்து அவிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது மழை பிடிச்சிச்சு. அதனால் வந்து அப்படியே வந்து நம்ம மில்லில் ரைஸ் மில்லில் கொண்டு போய் நம்ம நெல்லை கொடுத்து நம்ம அரிசியாக வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து நல்ல வெயில் காலத்தில் நம்ம பார்த்து நெல் வாங்கியாச்சு. ஸோ நம்ம அவிச்சிருவோம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே வந்து நெல்லை வச்சுருக்கோம். நெல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 மூட்டை பக்கம் வருஷத்துக்கு தேவையானது நமக்கு 10 மூட்டை நெல். ஸோ அந்த நெல் வாங்கிட்டோம். பொன்னி தான் வாங்கியிருக்கோம். அதை வந்து நம்மக்கிட்ட வந்து 2 கொப்பரைன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நெல் அவிக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய அண்டா, அது வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடு கொப்பரை அப்படின்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட 2 கொப்பரை இருக்குது. இந்த 3 கொப்பரையுமே நம்ம வந்து பக்கத்துலேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். 10 மூட்டை நெல்லையுமே வந்து இந்த 5 கொப்பரையிலையும் ஊற வச்சுருக்கோம். அதாவது காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 3-4 மணி போல் அவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊற வச்சுருக்கோம். இந்த நெல்லை கொப்பரையில் ஊற வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொப்பரை வந்து 2 மூட்டை அளவு, 2 மூட்டை பிடிக்கும். நம்ம அந்த 2 மூட்டை பிடிக்கிற கொப்பரையில் அரை கொப்பரை தண்ணி பிடிச்சிடணும். தண்ணியை பிடிச்சிட்டு 1 மூட்டை நெல் அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா அலசணும். அலசும் பொழுது அந்த கருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, நெல் இல்லாத அந்த அதாவது அரிசி இல்லாத அந்த நெல் பதறு, அந்த கருக்காய் எல்லாமே மிதக்கும். அந்த கருக்காயை ஃபுல்லாக அரிச்சிடணும். அரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நெல்லை வேறு கொப்பரைக்கு மாற்றிட்டு திரும்ப இன்னொரு மூட்டை நெல்லையும் கொட்டணும். அதே மாதிரி கருக்காய் எல்லாத்தையும் அரிச்சிட்டு அலசிட்டு தண்ணி மாற்றி ஊற வைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் ஊற வச்சுருக்கோம். நெல்லுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் பொன்னி அப்படின்னு சொல்லி தான் வாங்கினதுமே கொஞ்சம் நெல் தான் எங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அதனாலேயே இன்னும் தெரில, இந்த நமக்கு நெல்லெல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு பெருசாக தான் தெரியுது. நம்ம இந்த கொப்பரையிலேருந்து அரிச்ச கருக்காய் எல்லாமே அப்படியே ஒரு ஓரமாக கொட்டி காய வச்சுட்டோம். அந்த கருக்காயுமே நெல் அரைக்க போகும் பொழுது நம்ம தவிடா மாட்டுக்கு அரைச்சி மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெல் ஊற வச்சுட்டு அதுக்கு அவிக்கிறதுக்கு தேவையான செத்தை வேணும் இல்லையா, அதாவது விறகு வேணும் இல்லையா, அது தென்னமட்டை தான் நம்ம வந்து தென்னந்தோப்புலேருந்து பொறுக்கிட்டு வந்து அவிக்கிறதுக்காக ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா நெல் ஊற வச்சுட்டு அந்த 2 பேருமே வந்து அந்த தென்னமட்டை எல்லாமே நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஈவினிங் ஒரு 3 மணி போல் அவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 மணிக்கு ஆள் வரலை. நம்ம நெல் ஊற வச்சதும் 2 ஆள் வர சொல்லி தான் ஊற வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட்டு 6 மணிக்கு அவங்க வந்தாங்க. 6 மணி 6:30 ஆயிடுச்சு. நல்லா இருட்டாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 7 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க வேலையவே. தண்ணி பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு நம்ம அவிக்க முடியாது. தண்ணியை ஃபுல்லாக மொண்டு எடுக்கணும். நம்ம நெல் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருப்போம். அவ்வளோ தண்ணியோடு வச்சு எரிச்சோம் அப்படின்னா நெல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சமாக இட்லி பானையில் எப்படி வேக வைப்போம், இட்லி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு, அதாவது நம்ம கை இருக்கு இல்லையா, கை நீளம், அதாவது விரல் உள்ளங்கை வரைக்கும், உள்ளங்கையில் பாதி வரைக்கும் தண்ணி இருந்தாலே போதும். அப்படி கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 விரலும் நனையணும். நனைஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு தண்ணி வைப்பாங்க எப்போவுமே. 2 மூட்டை நெல் அப்படின்னா அந்த கொப்பரையோட அளவுக்கு நம்ம கையை வச்சு இப்படி வெர்டிக்கலாக நம்ம கையை நட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கை வரைக்கும் அந்த தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மிச்சம் எல்லா தண்ணியுமே நாங்கள் மொண்டு எடுத்துருவோம், வெளியில் மொண்டு எடுத்துருவோம். அதே மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு 2-3 இல்லை ஒரு சணல் சாக்குன்னா கூட சென்டரில் அப்படியே சணல் சாக்கை விரித்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. நம்ம நெல்லை வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தா 2 பேருமே வந்துட்டாங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே 6, 6:30, 7 அந்த மணிக்கு தான், அந்த நேரத்துக்கு தான் நம்ம டீ குடிக்கிறது. ஸோ அந்த டீ டைம் ஆயிடுச்சு. அப்போது டீயையும் குடிச்சிட்டு அப்படியே வந்து அவங்க சைட் பை சைடு அவங்களோட ஒர்க்கையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா வேலைகளையுமே வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முன்கூட்டியே இந்த நெல் அவிக்கிற வேலையெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு. நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு பிளானிங்கோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சொதப்பணும் அப்படின்னா கூட வருஷத்துக்கு தேவையான அந்த அரிசி நாஸ்தி ஆகிடும். அதாவது அடிப்பிடிக்க விட்டுட்டாலோ இல்லை அந்த நெல்லை வந்து அதாவது காய வைக்கும் பொழுது சரியான பதத்தில் காய வச்சு எடுக்காமல் இருந்தாலோ ரொம்பவே வந்து வீணாயிடும். இதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த நல்லா வந்து நிறைய வீட்டுக்கு வந்து இந்த அக்காலாம் வந்து நெல் வைக்க போவாங்க. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை தான் நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டோம். சைடு வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா என் அம்மாவையும் வர சொல்லியிருந்தேன், 2 ஆள் அவிக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து நானுமே அவங்க கூடவே வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணினேன். கொப்பரையில் உள்ள நெல் வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா மேலே இட்லி பானையில் எப்படி ஆவி வருமோ அது மாதிரி லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு சைடு வராமல் இருந்தது அப்படின்னா வராத சைடு நம்ம தீயை அதிகமாக வைக்கணும். அந்த மாதிரி சுற்றிலும் சர்க்கிளில் எங்குமே வந்து ஆவி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நெல்லை அள்ளலாம்.
நெல்லை அள்ளுற பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஆவி வரக்கூடாது, லைட்டாக வந்தாலே போதும். அப்போ தான் வந்து அரிசி வெள்ளையாக இருக்கும், சீக்கிரம் சாதம் வேகும். இல்லை அப்படின்னா நான் அடியில் உள்ள நெல்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி நல்லா வெந்து போயிடும். ஸோ அது மாதிரி அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சுற்றிலும் ஆவி வந்துடணும். ஆவி வந்துட்டாலே போதும். மேலே உள்ள நெல்லை கொட்டிட்டு அப்புறம் அள்ளிட்டு வர நெல்லை அப்படியே மேலேயே அப்படி முட்டாக கொட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கொப்பரையில் மேலே உள்ள நெல் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட அது நம்ம அடியில் கொட்டுறதுனால நல்லாவே வெந்துக்கும். ஒரு கொப்பரை நெல்லும் அதே மாதிரி தனித்தனியாக ஒரு முட்டை அப்படியே கொட்டி வச்சிடணும். அதே மாதிரி அள்ளிட்டு திரும்ப அந்த கொப்பரையை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி புதுசாக நல்ல தண்ணியாக ஊற்றி அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் அடுத்தடுத்த கொப்பரையில் நெல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லெல்லாம் தண்ணி இல்லாமல் வடித்து கொண்டு வந்து வைக்கணும். ஒரு கொப்பரை நெல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7லிருந்து 8 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். நம்ம அடுத்தடுத்து நெல் அரிச்சு கொட்டும் போதும் அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி போகும். அதனால் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். 2 மூட்டை நெல் அவிக்கிறதுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி அடியில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு கொப்பரை அள்ளி முடிச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் உள்ள நெல்லெல்லாம் நம்ம அள்ளி வச்சுருந்தோம். நெல் வெந்த தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும், அழுக்காக இருக்கும். நம்ம நெல்லை அரிச்சிட்டு திரும்ப அதிலே நம்ம அவியலுக்கெலாம் கொடுத்தோம் மில்லில் அப்படின்னா அது தண்ணியை மாற்றவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவிக்கிற மெத்தடே வேறையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ஜல்லடை மாதிரி போட்டு அந்த ஜல்லடை மேலே தான் நெல்லை கொட்டுவாங்க. நெல்லை வந்து தண்ணியில் கொட்ட மாட்டாங்க. அது மாதிரி ஜல்லடையும் சொல்லி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ அது மாதிரி இப்போ கொட்டிட்டோம் அப்படின்னா நெல் அந்த அதாவது அழிஞ்சு போகாது. அதாவது நல்லா வெந்துடும், நெல் நல்லா வெந்து ஒரு மாதிரி சாதம் மாதிரி வந்துடும். அது மாதிரி வரதை தடுக்கிறதுக்கு அது மாதிரி சல்லடை போட்டுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்லுலலாம் நம்ம நெல் அவிக்க கொடுத்தோன்னா அது மாதிரி சல்லடை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கொப்பரையை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுட்டு திரும்ப புதுசாக தண்ணி ஊற்றி அடுத்தது நெல்லை கொட்டணும். அதுக்காட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொப்பரையிலேருந்து நமக்கு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை அள்ளிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை அள்ள போகிறோம். நம்ம நெல் அள்ளும் பொழுது மாதிரி அடுப்பில் உள்ள தீ எல்லாம் வெளியில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அள்ளணும் அப்படின்னா சுற்றி நின்று வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுப்புக்குள்ளேயே தணல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே அனல் தாவும் ரொம்ப நெருப்பில் வேகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா நெருப்பையுமே வெளியில் தள்ளிட்டு தான் அள்ளுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணும். இந்த கொப்பரையிலேருந்து ஆவி வர்றது உங்களுக்கே தெரியும், நல்லாவே ஆவி வந்துடுச்சு. ஸோ 2 கொப்பரையுமே அதே மாதிரி 1 பை 1 நம்ம இப்படியே தான் வச்சுட்ருந்தோம். இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 3 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். 10 கொப்பரை, அதாவது 10 மூட்டை நெல் அவிக்கிறதுக்கு. நெல் அவிச்சு நைட்டு ஃபுல்லாக அப்படியே தான் ஒரு 4 கொப்பரை அவிச்சோம். 4 கொப்பரை நெல்லும் 4 முட்டை கொட்டி வச்சுருந்தோம். காலையில் ஒரு 6, 6:30, 7 மணிக்கெலாம் வந்து நம்ம மூட்டை பிடிச்சிட்டோம். மூட்டை பிடிச்சி நம்ம டிராக்டரில் ஏற்றிட்டு வந்து ரோட்டில் தான் காய வச்சிட்ருக்கோம். மாடியில் காய வச்சா நெல்லுமே நல்லா இன்னும் சுத்தமாக இருக்கும். இருந்தாலும் மாடியில் தூக்கிட்டு போகிறது சிரமம். இறக்குறது கூட அங்கேருந்து மாடிப்படியில் உருட்டி விட்டுடலாம். ஆனால் ஏற்றி தூக்குறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம சாதாரண வெறும் ஆள் நடந்து போகிறதுக்கே மாடிப்படியில் மூச்சு வாங்கும். இதில் எங்கே நெல் மூட்டை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் தான் வந்து எல்லாருமே, நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே ரோட்டில் தான் மேக்ஸிமம் காய வைக்கிறாங்க. அதனால் நம்ம ரோட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். நெல் நல்லா பதம் பார்த்து காய வைக்கிறதுக்குமே நம்ம வந்து மல்லிகாக்காவை கூப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அவங்க தான் வந்து காய வச்சிட்ருக்காங்க. நான், மாமா, மல்லிகாக்கா 3 பேர் தான் வந்து நெல் காய வச்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் வந்து அந்த அவிச்ச நெல்லை ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டில் கொட்டும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா நெல் கொஞ்சம் அப்படியே பிசுன்னு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். அப்புறம் அப்படியே கிண்ட நல்லா சலன்னு நல்லா காஞ்சிரும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரோடை நல்லா கொட்டியாச்சு, நல்லா மண் இல்லாமல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெல் மூட்டையை இறக்கி கொட்டியிருக்கோம். நெல் காய ஒரு சில மண் ஒட்டி இருந்தாலுமே அது உதிர்ந்துடும். கடைசியாக நம்ம மேலால் நெல்லை அள்ளிட்டு அடியில் உள்ள நெல்லை நம்ம சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் வந்து இப்படி காலெல்லாம் போட்டு கிண்டுறீங்களே அப்படின்னா வேறு வழி இல்லை. நம்ம ட்ரெடிஷ்னலாக அப்பையிலேருந்து நெல்லை விற்கிற முறை இதுதான். நெல் அள்ளக்கூடிய பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி காலால் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு திரும்ப அந்த நெல் வந்து உமிலாம் போயிடும். திரும்ப கையால் ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊதிட்டு உமிலாம் போயிடும். அதில் 1, 2 அரிசி இருக்கும். அந்த அரிசியை எடுத்து வாயில் வச்சு கடித்து பார்ப்பாங்க. அப்படி கடித்து பார்க்கும் பொழுது நல்லா சத்தம் கேட்கணும். கடிக்கும்போது அந்த ஒரு அரிசியை மட்டும் கடிப்பாங்க. கடிக்கும்போது நல்லா சத்தம் கேட்கணும். நல்லா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அதுதான் பதம், நம்ம வந்து அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுமே வந்து முதல் நாள் காலையில் காய வச்சுட்டு ஒரு 12 மணிக்கெலாம் முட்டை சேர்த்து வச்சிட்டோம். அது லைட்டாக ஈரம் உணர்ந்துருந்தாலே போதும். 12 மணி வரைக்கும் காயுது இல்லையா, அந்த உள்ளீரம் கொஞ்சம் இருக்கும் தான். அப்படியே மூடி வச்சிட்டோம். திரும்ப ஈவினிங் நம்ம வந்து
காய வைக்கலாம். ஆனால் நாங்கள் காய வைக்கல. ஏன்னா கொஞ்சம் ஆதுக்குட்டிக்கு வந்து ஆனுவல் டே, அதனால் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு காய வைக்கல. திரும்ப மறுநாள் காலையில் வந்து மறுபடியும் கிண்டி விட்டு இப்போ வந்து சேர்த்துட்ருக்கோம். மறுநாள் வந்து ஒரு 12 மணிக்கெலாம் நம்ம நெல் அள்ளக்கூடிய பதம் வந்துடுச்சு. சூப்பராகவே வந்து நெல்லை காய வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நெல்லை மொட்டு சேர்த்து அப்படியே மூட்டை பிடிச்சாச்சு. மூட்டை பிடிச்சி நம்ம மில்லுக்கு கொண்டுட்டு போவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கட்டிட்டோம். அரைக்கிறதுக்கு ஒரு மூட்டை கணக்கு தாங்க, கிலோ கணக்கு கிடையாது. ஒரு மூட்டைக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அரைச்சி கொடுக்குறதுக்கு. நம்ம தவிடு கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட தவிட்டுக்கும் அரைய குழிக்கு சரியாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம காசு கொடுக்க தேவையில்லை. நம்மக்கிட்ட மாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம தவிடை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் ஒரு மூட்டைக்கு 100 ரூபா, 110 ரூபா, 120 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரியல. இப்போது நம்ம நெல்லை மூட்டை பிடிச்சி கட்டி நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ அரிசி தேவைப்படுதோ அப்போ ஒரு மூட்டையாக நம்ம எடுத்துகிட்டு போய் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் மொத்தமாக 10 மூட்டையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா அரிசி சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும். அதனாலவே ஒரு 2 மூட்டை 3 மூட்டை அது மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு மூட்டையாக அப்பப்போ நம்ம 2 வீலரில் எடுத்துகிட்டு போய் கூட அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த வேலைகள் எல்லாமே நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்த விஷயந்தான். இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இந்த வேலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிக்காக நம்ம வந்து மல்லிகாக்காவை கூப்பிட்ருக்கோம். அவங்களுமே வந்து அவிச்சு கொடுத்து நல்லபடியாக காய வச்சு மூட்டை பிடிச்சிட்டோம். இனிமேல் வருஷத்துக்கும் தேவையான அரிசி நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம பாரம்பரிய முறைப்படி, கிராமத்து முறைப்படி நம்ம வந்து நெல்லை அவிச்சு அரைச்சி சாப்பிட போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அந்த நெல்லை அரைச்சிட்டு வந்து எப்படி அரிசி இடிஞ்சிருக்கா, இடியலையா, அரிசி சீக்கிரம் வேகுதா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களோட இந்த 3 நாள் வேலை இதை நான் அவங்க கூட ரொம்ப எந்த அளவுக்கு குறைச்சி நான் வீடியோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட் தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூட்டை எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து டிராக்டரில் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை ஃபினிஷு. ஸோ சூப்பராக வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், மழை இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம நெல்லை அவிச்சு காய வச்சு நம்ம மூட்டை பிடிச்சிட்டோம். ஸோ இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.